வணக்கம் நண்பர்களே. இன்றைய பஞ்சாங்கம் 26/3/2026 வியாழக்கிழமை. தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் பங்குனி 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், பிறகு கேட்டை, கரணம் ஷாலவம். இன்றைய யோகம் சித்த யோகம். விரத நாள் சப்தமி. ஆன்மீக வழிபாடு பூஜைக்கு சிறந்த நாள் இன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை கௌரி நல்ல நேரம் இருக்கிறது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை 12 மணியிலிருந்து 1:30 வரை, சூலம் வடக்கு திசை, பரிகாரம் வெள்ளம் அருந்தி வெளியில் செல்லலாம். சந்திராஷ்டமம் மிதுனம் கடகம் ராசிக்காரர் சந்திராஷ்டமம். இன்றைக்கு சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாளும் இருக்கிறது. சுபகாரியம் பூஜை தானம் தொழில் தொடக்கம் ஆன்மீக வழிபாடு செய்யலாம். இன்றைய ராசி பலன். மேசம் ராசி அன்பர்களே, இன்று வேலை முயற்சிகளில் முன்னேற்றம், நண்பர்கள் உதவி தருவார்கள், மனநிலை உற்சாகமாக இருக்கும். இன்று ரிஷபம் ராசி அன்பர்களே, நல்ல செய்தி கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இன்று மிதுனம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் காரணமாக கவனம் தேவை, முக்கிய முடிவுகளை ஒத்திவைக்கவும். கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம், வேலைகள் சீராக நடைபெறும். இன்று சிம்மம் ராசி அன்பர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று கன்னி ராசி அன்பர்களே, வேலை முன்னேற்றம், நண்பர்கள் உதவி, இன்றைக்கு நல்ல நாள். இன்று துலாம் ராசி அன்பர்களே, லாபம், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சகம் ராசி அன்பர்களே, உதவி கிடைக்கும் நாள், மனநிலை நல்லதாக அமையும். இன்று தனுசு ராசி அன்பர்களே, நல்ல வாய்ப்புகள் உருவாகும், முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று மகரம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும், பணவரவு அதிகரிக்கும், வளர்ச்சி உண்டாகும் நாள். இன்று கும்பம் ராசி அன்பர்களே, சந்தோஷம், நண்பர்கள் உதவி, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மீனம் ராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முருகப்பெருமான் அருள் கிடைக்கட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காந்தன் அருள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.